ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் பொழுதனைக்கு வெயில் பட்டை போட்டு கிளப்பினாலும் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் வர நமக்கு மழை காலம் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அந்த மழை டைமில் மழை வரும்போது நம்ம சூடான ஒரு ரெசிபியை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அதுவும் ஹெல்த்தி ரெசிபினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, அது நல்லா மையா அரைச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு வானிலை தேவையான எண்ணெய் எடுத்துட்டு அதோட சேர்த்து நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அதோட சேர்த்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா காரத்தை போட்டுக்கோம். அதோட சேர்த்து சின்ன வெட்டி வச்சிருந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட் சேர்த்துலாம். அதோட சேர்த்து மஞ்சள் தூள் அப்புறம் பெப்பர் தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா காய்க்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வேக வச்சப்பறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம சேர்த்து என்ன பண்ண போறோம்னா நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கோம், அதாவது வேக வச்சு. ஸோ இது நல்லா சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் மாதிரி நல்லா பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி தட்டி எடுக்க போறோம்னா கையில் நல்லா எண்ணெயோ இல்லை கீ வந்து தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு ஷேப் பண்ணி நல்லா தட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை கல்லியோ இல்லை சப்பாத்தி கல்லியோ போட்டு எண்ணெய் லைட்டாக போட்டு, எண்ணெய் ரொம்ப வேண்டாம், ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ எண்ணெய் எவ்வளோ கம்மியாக போட்டு நம்ம அதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் மெது சூட்லேயே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபி நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்ந்து இந்த வீடியோக்கு லைக்